மிஸ் கௌஷிக். நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்னென்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டின்றது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ டேக்ஸில் முதல்ல பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸுன்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணால் அது வந்து டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸுன்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்டைரக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணால் அது பேர் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ ஜிஎஸ்டின்றது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். நம்ம ஒரு கூட்ஸையோ சர்வீஸையோ பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த செல்லர்கிட்ட நம்ம டேக்ஸை பே பண்ணிவிடுவோம். அந்த செல்லர் வந்து கவர்மெண்ட் கிட்ட நம்மளோட டேக்ஸை பே பண்ணுவோம். ஸோ அது பேர் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். செகண்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன். ஜிஎஸ்டியோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் 2017 ஜூன் 30 வந்து ஜிஎஸ்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஜிஎஸ்டியில் வந்து டைப்ஸ் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டியோட டைப்ஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், செகண்ட் வந்து ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், தேர்ட் வந்து இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஃபோர்த் வந்து யூனியன் டெரிட்டரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து நம்ம சென்ட்ரலுக்கு பே பண்ணுவோம். ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு பே பண்ணுவோம். ஐஜிஎஸ்டி வந்து நம்ம ஒரு இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போதோ இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் பண்ணும்போதோ ஐஜிஎஸ்டி பே பண்ணுவோம். யூனியன் டெரிட்டரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஸோ அந்த யூனியன் டெரிட்டரிஸில் நம்ம சேல் ஆர் பர்ச்சேஸ் பண்ணும்போது யூடிஜிஎஸ்டி வந்து பே பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட். முன்னாடி ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி ஒரு நிறைய அமௌண்ட் ஆஃப் டேக்ஸஸ் வந்து நம்ம பே பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த நிறைய அமௌண்ட் ஆஃப் டேக்ஸஸை வந்து ஜிஎஸ்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சு. ஸோ என்னென்ன டேக்ஸஸ்ன்னு பார்த்தா வேல்யூ ஆடட் டேக்ஸ், வேட்ன்னு சொல்லுவோம், ஸ்டேட் டேக்ஸ், சென்ட்ரல் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான டேக்ஸஸ் வந்து கவர்மெண்ட் நம்ம மேலே லே பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஒரே சிங்கிள் டேக்ஸாக வந்து ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டியோட கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 0%, 5%, 18%, 40%. ஸோ வந்து இந்த பேசிஸில் தான் வந்து இப்போ ஜிஎஸ்டி வந்து டேக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸம்டட்னா எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வராது அப்படின்றது எல்லாமே வந்து எக்ஸம்டட் ப்ராடக்ட்ஸ். ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஸோ ஹியூமன் கன்சப்ஷனுக்கு இருக்க ஆல்கஹால் எதுவுமே வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. அதே மாதிரி பெட்ரோல் வராது, ஏவியேஷன் ஃபியூயல், ஃப்ளைட் ஃபியூவல்ஸ் எல்லாமே வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வராது, க்ரூட் ஆயில் எல்லாமே வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. ஸோ தீஸ் அண்ட் ஆல் ஆர் எக்ஸம்டட் கூட்ஸ். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்றது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் paid by an individual to the government indirectly. Thank you.